துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காதல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பேசப்பட்டது. 5ஆம் வீடு என்பது காதல், பூர்வ புண்ணியம் மற்றும் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சனியாக வருகிறார். காதலுக்குரிய சுக்கிரனும் 5ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் பொழுதோ அல்லது கோச்சாரத்தில் குருவின் பார்வை 5ஆம் மற்றும் 2ஆம் வீடுகளில் விழும் பொழுதோ உங்களுடைய ரகசிய காதல் அல்லது நீங்கள் மனதில் வைத்திருந்த காதல் விஷயங்கள் குடும்பத்தினருக்கு தெரிய வரலாம். இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கும் பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்திற்குள் தெரிய வரலாம். அல்லது இன்னும் சிலருக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது குடும்பத்தில் ஒரு பெரிய விவாத பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க அமைதியை விரும்புபவர்கள் என்பதாலேயே இந்த விவாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு மிகுந்த ஒரு பயத்தையும் அதிர்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வீட்டில் தெரிந்தால் என்ன ஆகுமோ, நம்ம என்ன செய்ய போகிறார்களோ என்றெல்லாம் துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையில்லாத சில பயங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தின் கௌரவம், சாதி, அந்தஸ்து போன்ற காரணங்களை முன்னிறுத்தி மூத்தவர்கள் உங்களை எதிர்த்து பேசலாம். சிலருக்கு இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக முடிந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகளையும் மன அழுத்தங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. உங்கள் காதலை பற்றி குடும்பத்தினர் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய புள்ளியமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கிறது. தனிப்பட்ட காதல், பழைய உறவு அல்லது உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வெளிப்பட்டதால் சங்கடமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவரை சிலருக்கு தெரியாத தகவல்கள் வெளியில் வந்த போது குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்வினையாக்கி கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருந்தார்கள். இதனால் துலாம் ராசிக்காரங்க தங்களது தனிப்பட்ட வாழ்க்கை மதிக்கப்படவில்லை என்ற உணர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருக்கலாம். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல சமரசமான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோல்வியை மட்டுமே தான் இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. எல்லோரையும் ஒன்று சேர்ந்து பிரச்சனையை தீர்க்க முயற்சித்த போதும் எதிர்பார்த்த முடிவு கிடைக்காமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க இயல்பாகவே சமரசத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் என்பதாலேயே நீங்கள் அனைவரிடமும் எப்பொழுதும் அமைதியாக நடந்து கொள்வது, எதிரில் இருப்பவர்கள் உங்களை எப்பொழுதுமே இவன் அமைதியானவன் தான், இவனை எதிர்த்து விடலாம் என்று சில நபர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் எவ்வளவு மேல் அதிகாரிகளாக இருந்தாலுமே உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடிய நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனாலும் சில நேரங்களில் மற்றவங்கள் தங்களது பிடிவாதத்தை விட்டு கொடுக்காததால் எந்த விதமான உடன்பாடும் உருவாகாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். இதனால் பிரச்சனைகள் தான் மென்மேலும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மரியாதையும் இது நிச்சயமா கேவலப்படுத்தியிருக்கும். துலாம் ராசியின் மிக முக்கியமான திறமையை இரண்டு தரப்புக்கும் இடையே சமரசம் செய்து வைப்பதுதான். ஆனால் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதி குரு பலமிழக்கும் போதோ அல்லது 7ஆம் வீடு அதிபதி செவ்வாய் வக்ரமடையும் போதும் நீங்கள் எடுக்கக்கூடிய சமரச முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துவிடும். குடும்பத்திலோ அல்லது தொழில் கூட்டாளிகளிடையோ ஏற்பட்ட மனஸ்தாபங்களை நீக்க நீங்கள் நேரடியாக இறங்கி பேசினாலும் இரு தரப்பும் தங்களது பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ள மறுத்து கொண்டே தான் இருக்கும். நான் ஒருபடி இறங்கி வருகிறேன், நீயும் இறங்கி வா என்று நீங்கள் சொல்லும் சமாதான வார்த்தைகள் அவங்களின் ஈகோவினால் நிராகரிக்கப்படும். உங்களுடைய நல்லெண்ணங்கள் அங்கே மதிக்கப்படாமலும் போய்விடும். சில நேரங்களில் சமரசம் செய்ய போன உங்களையே ஒரு தரப்பினர் தங்களுக்கு எதிரானவராக முத்திரை குத்தவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதனாலேயே இனி யார் விஷயத்திலும் நாம் தலையிடக்கூடாது என்ற ஒரு விரக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உண்டாகி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
உறவினர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீர்கள். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகி இன்னும் நிறைய விதமான சில காரியங்களும் நிறைய விதமான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மனை விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் குறைந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். சுப காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. வெற்றி நிறைந்த நாளாக இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான நாட்களும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். மரியாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதியின் பலமான சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஏற்படும் போது உங்களது கௌரவம் புகழ் மற்றும் அந்தஸ்து சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையை எட்டும். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களது திறமையை சந்தேக கண்கொண்டு பார்த்தவர்கள் யாவரும் இப்போது உங்களுடைய சாதனைகளை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது தனித்திறமைக்கு அங்கீகாரமாக விருத்துக்களோ பதவிகளோ தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். பொதுநல காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நல்ல ஒரு பெயரும் இப்பொழுது அதிகரிக்கவா ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களது ஆலோசனையை அனைவரும் கேட்டு நடக்கும் ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னமும் உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களது சொல்லுக்கு மதிப்பு கூடுவதால் நீங்கள் சொல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை தந்து வரவேற்கும் ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. அதனையும் நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சரியாக பாருங்கள். அதுவும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொடுத்த நல்ல செயல்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். உங்களது கருத்தை மற்றவர்கள் கேட்க தொடங்குவார்கள். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதுக்கு அடுத்தபடியா எதிர்பாராத ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். நீங்கள் மிகவும் தேவைப்படும் நேரத்தில் எதிர்பாராத நபர்களிடமிருந்து உதவியானது கிடைக்கும். முன்பு விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் உங்கள் பக்கம் வரலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு பரிந்துரை உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர வைக்கும் ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கப் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அதனை மட்டும் நீங்கள் தவறாமல் சரியான முறையில் பயன்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைத்துவிடும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.